ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிஓ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஓ எக்ஸாமுக்கான சிலபஸில் இருந்து சைக்காலஜியில் உள்ள ஒரு டாபிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். யூனிட் 7 பார்க்க போகிறோம். சைக்காலஜின்னு பார்த்தோம்னா யூனிட் 6 வேறு முடிச்சிட்டோம். நம்ம ஆல்ரெடி ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். எல்லாமே நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்குறோம். பார்க்காதவங்க பார்த்து படிச்சுக்கோங்க. இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து ஆளுமையும் அளவிடுதலும் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்து பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் இருந்து வந்து நம்ம டெஸ்ட் பேஜ் கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தமிழ் டெஸ்ட் பேஜ் வந்து முடிய போகுது. அடுத்து வந்து சைக்காலஜி டெஸ்ட் பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சப்போஸ் விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சைக்காலஜிக்கான டெஸ்ட் பேஜில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த சைக்காலஜி டெஸ்ட் எப்படின்னு பார்த்தோம்னா, டெய்லி வந்து நம்ம டெலிகிராமில் கண்டக்ட் பண்ணுறோம். டெய்லி வந்து 30 to 50 கொஸ்டின்ஸ் வந்து கேட்போம். இந்த டெஸ்ட்டுக்கான ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 50 ருபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். சப்போஸ் யாரும் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நம்மளோட மெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிடலாம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்தோம்னா சைக்காலஜிலேருந்து யூனிட் 7 பார்க்க போகிறோம். ஆளுமையும் அளவிடுதலும் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஒருவரது பண்புகளின் தனித்தன்மை வாய்ந்த அமைப்பு ஆளுமை அப்படின்னு சொல்லி கூறினவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கில்ஃபோர்ட். அடுத்து இரண்டாவது கொஸ்டின், ஆளுமையை தோற்றுவிக்கும் காரணிகள் என்னென்ன காரணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா 3 விதமான காரணிகள் இருக்குது. உயிரியல் காரணிகள், சமூகவியல் காரணிகள், உளவியல் காரணிகள் அப்படிங்கிற 3 காரணிகள் தான் ஒருவரோட ஆளுமையை வந்து தோற்றுவிக்கும் காரணிகளாக விளங்குகிறது. அடுத்து மூன்றாவது கொஸ்டின் பார்க்குறோம். இப்போ உயிரியல் காரணினா என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உயிரியல் காரணிகள்னு பார்த்தோம்னா உடல் சார்ந்த பண்புகள், நாளமில்லா சுரப்பிகள், நரம்பு மண்டலம், இந்த மூன்றும் சேர்ந்ததான் உயிரியல் காரணிகளாக காணப்படுது. அடுத்து சமூகவியல் காரணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா வீடு, பள்ளி, பண்பாடு, மொழி, இந்த 4ம் சேர்ந்ததான் சமூகவியல் காரணியாக காணப்படுது. அடுத்து உளவியல் காரணின்னு பார்த்தோம் இல்லையா, மூன்றாவது பிரிவு. இந்த உளவியல் காரணிகளில் என்னென்ன இடம்பெறுது அப்படின்னு பார்த்தோம்னா நுண்ணறிவு, ஊக்கம், மனவெழுச்சி, மனப்பான்மை, அக்கறை, பற்று, இந்த 6ம் சேர்ந்ததான் உளவியல் காரணிகளாக காணப்படுது. அடுத்து 6வது கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஆளுமையோட வகைகள் கொடுத்துருக்காங்க. ஆளுமையோட வகைகளை வந்து 2 பிரிவாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்று வந்து உளப்பண்புகள் அடிப்படையிலான அணுகுமுறை, 2வது வகைப்பாடு அணுகுமுறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து 7வது கொஸ்டின், உளப்பகுப்பாய்வு கோட்பாடு அப்படின்னு பார்த்தோம்னா இதை யார் உருவாக்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. உளப்பகுப்பாய்வு கோட்பாடு சிக்மண்ட் ஃப்ராய்டு. அதாவது சைக்காலஜியை பொறுத்தளவுக்கு வந்து இந்த கோட்பாடுகள் தியரிஸ் இருக்குல்ல, அதில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் வராது. இந்த கோட்பாட்டை உருவாக்குனவர் இந்த ஆத்தர் தான். அதே மாதிரி இந்த தியரிஸ் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து உண்மையானது. அதை வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே கொடுக்க முடியாது. இது வந்து கரெக்டாக படிச்சுக்கோங்க. எல்லாமே இந்த இட், ஈகோ, சூப்பர் ஈகோ, இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் டிக் பண்ணியிருக்கிறேன். ரவுண்ட் பண்ணி இதையுமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுக்கோங்க. அதே மாதிரி நமக்கு கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, இந்த தியரிஸு அந்த கோட்பாடை உருவாக்குறவங்க யார் அப்படிங்கிறது வந்து மாற்ற முடியாது. அதுக்கு அப்படியே கேட்பாங்க. அதே மாதிரி வந்துட்டு நம்ம வந்து கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டியில் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி நம்ம டெவலப் பண்ணுவோம், அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கும், அதாவது அவங்களோட நுண்ணறிவு திறன் என்ன, அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து அதிகம் கேட்பாங்க சைக்காலஜியை பொறுத்தளவு. நம்ம இந்த தியரிஸ் எல்லாமே படிச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு நம்ம அதை வந்து அடுத்த டைமில் ரீட் பண்ணி நம்ம அப்படியே அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்படிங்கிற மாதிரி தான் சைக்காலஜியை பொறுத்தளவு கொஸ்டின்ஸ் வந்து எல்லா எக்ஸாம்லேயுமே கேட்பாங்க. உளப்பகுப்பாய்வு கோட்பாடு அப்படின்னு பார்த்தோம்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு. அடுத்து 8வது கொஸ்டின், உளப்பகுப்பு கோட்பாட்டின் 3 பிரிவுகள், அதாவது 3 உள்ளமைப்புகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட், ஈகோ, சூப்பர் ஈகோ, இது முக்கியமானது. இட் என்ற அடிநிலை மனம், இது ஒன்வர்டில் கேட்க வாய்ப்பு இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. இட் என்ற அடிநிலை மனம், ஈகோ அப்படிங்கிற தன்னுணர்வு நிலை, சூப்பர் ஈகோ அப்படிங்கிற மேல்நிலை மனம், இது எல்லாமே உளப்பகுப்பாய்வு கோட்பாட்டோட 3 உள்ளமைப்புகளாக காணப்படுது. இட் அப்படின்னா அடிநிலை மனம், இதை வந்து பார்த்துக்கோங்க, முக்கியமானது. அடுத்து 9வது கொஸ்டின், டேஸின் தனிநபர் உளவியல், ஆட்லரின் தனிநபர் உளவியல். அடுத்து டேஸின் பகுப்பாய்வு உளவியல், கார்ல் யூங்கின் பகுப்பாய்வு உளவியல். அடுத்து 11வது கொஸ்டின், ஆளுமை அளவிடும் முறைகள், இதில் வந்து ஒரு 3 முறைகள் இருக்குது. அகவய முறைகள், புறவய முறைகள், புறத்தேற்று நுண்முறைகள் அப்படிங்கிற 3 முறைகளில் தான் ஆளுமையை வந்து அளவிடுவாங்க. அகவகை முறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா அகவய முறை அப்படின்னு பார்த்தோம்னா சுயசரிதை, சுய மதிப்பீடு, மறுமொழி கோருபவை, இந்த மாதிரி 3 வந்து அகவய முறையில் வந்து காணப்படும். அடுத்து புறவய முறை அப்படின்னு பார்த்தோம்னா உற்றுநோக்கல், சரிபார்க்கும் பட்டியல், தர அளவுகோல், செயற் சோதனைகளும் சூழல் சோதனைகளும் அப்படிங்கிறது வந்து புறவய முறையில் காணப்படும். அடுத்து புறத்தேற்று நுண்முறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா புலன்காட்சி அணுகுமுறை, பொருளறிவோடு இணைத்தறி சோதனை, உருவாக்கும் சோதனை அப்படிங்கிற 3 முறைகளும் வந்து புறத்தேற்று நுண்முறைகளை காணப்படும். அடுத்து கூடர் என்பவரது விருப்ப வரிசை.
அடுத்து 16வது கொஸ்டின் டேஸ் என்பாரது கவர்ச்சி மனப்பான்மை சோதனை அப்படின்னு பார்த்தோம்னா பிரசி. அடுத்து 17வது கொஸ்டின் டேஸ் என்பாரது தொழில் கவர்ச்சி பட்டியல். ஸ்ட்ராங் அப்படிங்கிறவங்க வந்து தொழில் கவர்ச்சி பட்டியல் அப்படிங்கிறத வந்து உருவாக்கியிருப்பாங்க. அடுத்து ஆளுமையை தீர்மானிக்கும் உயிரியல் காரணி அப்படின்னு பார்த்தோம்னா நரம்பு மண்டலம். அடுத்து தர்க்க ரீதியான சிந்தனையுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோம்னா விரி சிந்தனை. அடுத்து 20வது கொஸ்டின் சமூக கற்றல் கொள்கைகளுக்கு அடிப்படையாக அமைந்த கருத்துக்களை கூறியவர் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கின்னர். அடுத்து 21வது கொஸ்டின் முக்கியமானது. ரோர்ஷாக் என்பவரின் மைத்தட சோதனை ஆளுமையை வந்து அளவிட உதவுகிறது. இவரோட சோதனை ரோர்ஷாக்கோட மைத்தட சோதனை பார்த்தோம்னா ஆளுமையை வந்து அளவிட உதவுகிறது. அடுத்து 22வது கொஸ்டின் சுக விருப்பமுள்ள ஆளுமை எனும் ஆளுமையை பற்றி குறிப்பிடும் அறிஞர் ஷெல்டன். அடுத்து 23வது கொஸ்டின் ஆளுமையை குறிக்கும் பர்சனாலிட்டி என்ற சொல் டர்ஸ் மொழியிலிருந்து வந்தது. லத்தீன் மொழியிலிருந்து வந்தது. 24வது கொஸ்டின் தடையில்லா இனத்தெரி சோதனை உருவாக்கியவர் யூங். அடுத்து 25வது கொஸ்டின் குடேர் முன்னுரிமை பதிவு ஒரு மனிதனின் டேஸ் ஆராய்கிறது. தொழில் ஆர்வம் அப்படிங்கிறத வந்து ஆராய்கிறது. அடுத்து 26வது கொஸ்டின் ஒருவரது பண்புகளில் தனித்தன்மை வாய்ந்த அமைப்பை ஆளுமை என்று கூறுபவர் கில்ஃபோர்ட். அடுத்து 27வது கொஸ்டின் மனிதன் தம் சூழ்நிலைக்கேற்ப ஏற்படுத்தி கொண்ட பொருத்தப்பாடு நிலையான பழக்க வழக்கங்கள் இவற்றின் ஒருங்கிணைப்பை ஆளுமை என்று கூறியவர் ஹெம்ப். 28வது கொஸ்டின் ஆளுமையின் பண்புக்கூறுகளை விவரித்த அறிஞர் அப்படின்னு பார்த்தோம்னா ஹெட்டல். அடுத்து 29வது கொஸ்டின் ஆளுமை என்பது மனிதர்கள் தங்களுக்கு அளிக்கப்பட்ட சூழ்நிலையில் என்ன செய்வார்கள் என்பதை முன்கூட்டியே அறிய உதவுவது என்று கூறியவர் கெட்டல். அடுத்து 30வது கொஸ்டின் பியூலிமியா என்பது மிகை உணவேற்பு நோய். அடுத்து 31வது கொஸ்டின் அனோரெக்சியா என்பது உணவு மறுத்தல் நோய். அடுத்து 32வது கொஸ்டின் ரோஷாக் மைத்தட சோதனையில் எந்த முறை பயன்படுத்தப்படுகிறது. புறத்தேற்று நுண்முறை அப்படிங்கிறது வந்து கையாளப்படுகிறது. அடுத்து 33வது கொஸ்டின் நாட்டம் என்பது ஒருவருடைய உள்ளார்ந்த திறனாகும். அடுத்து 34வது கொஸ்டின் மின்னசோடா பல்முனை பட்டியல் டேஸ் அளவிடப்படுகிறது. ஆளுமையை அளவிடப்படுகிறது. 35வது கொஸ்டின் நாட்டத்தை அளவிடும் சோதனை அப்படின்னு பார்த்தோம்னா TAT அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 36வது கொஸ்டின் ஒருவரின் ஆளுமையின் தனித்தன்மையில் ஆக்கிரமிப்பு சக்தி செல்வாக்கு பெற்றுள்ளது என்பதை கூறுபவர் ஆட்லர். 37வது கொஸ்டின் ஸ்ட்ராங் என்பவரது தொழில் கவர்ச்சி பட்டியல் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகம் ஸ்டான்ஃபோர்டு. 38வது கொஸ்டின் தற்காப்பு நடத்தைகள் பற்றி ஆய்வு செய்தவர் சிக்மண்ட் ஃப்ராய்டு. 39வது கொஸ்டின் மனிதர்களை சிடுமூஞ்சி அழுமூஞ்சி தூங்குமூஞ்சி சிறிமுகத்தினன் என 4 வகையாக பிரித்த அறிஞர் கேலன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 40வது கொஸ்டின் கூடர் என்பவரது விருப்ப வரிசை பயன்படுத்தப்படுவது. இந்த கூடர் அப்படிங்கிறவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா விருப்ப வரிசை அப்படிங்கிறத வந்து உருவாக்கியிருக்கிறாரு. இந்த விருப்ப வரிசை சோதனையானது 9 முதல் 16 வயதினர் உள்ளவங்களுக்கு வந்து இந்த சோதனை வந்து உட்படுத்தப்படுகிறது. இப்போ வந்து நம்ம யூனிட் 7ல் உள்ள முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துருக்குறோம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.